Hi friends, welcome to நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், IPO, நியூ ஃபண்ட் ஆஃபரை பத்தி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HDFC கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட். இது டெப்ட் ஃபண்ட் வகையை சார்ந்தது. இந்த ஃபண்ட் மூலமா நல்ல நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் AAA ரேட்டிங் உள்ள கார்ப்பரேட்டுக்கு தான் கடன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கூட இந்த ஃபண்ட் மூலமா கடன் கொடுத்திருக்காங்க. பொதுவாக AAA ரேட்டட் என்றால் ஹையஸ்ட் சேஃப்டி என்ற அர்த்தம். ஏன் இந்த பாண்ட் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா, இப்ப கார்ப்பரேட் ஃபண்ட் வாங்குறாங்க. இப்ப வாங்கும் போது அந்த கம்பெனியோட செயல்பாடு நல்ல நிலையில் இருக்கும். நீங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பாண்டு வாங்கும் போது அந்த 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில ஏதோ பிரச்சனை வருதுன்னா உங்க மொத்த முதலிடம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பாண்ட் ஃபண்ட் மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 20-30 கம்பெனிக்கு மேல கடன் கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல நிலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் கம்பெனிக்கு தான். அப்படியே ஏதாவது ஒரு சில கம்பெனிகள் பிரச்சனை ஆனால் கூட உங்களோட முதலீட்டில் சிறிய அளவு நஷ்டம் ஏற்படும் தவிர மொத்த முதலீடு லாஸ் ஆகாது. யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பேங்க் FDI பாத்தீங்கன்னா 6% கீழே தான் கிடைக்கும். இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 9 to 9.5% வரை இந்த ஃபண்ட்ல கிடைக்கும். அது போல இந்த ஃபண்ட்ல நீங்க விற்கும் போது எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. இப்போ இந்த ஃபண்டோட டீட்டெயிலை பத்தி பார்ப்போம். இப்போ HDFC கார்ப்பரேட் ஃபண்டோட பேசிக் டீடைல் பத்தி பார்க்க போறோம். ஃபண்ட் நேம் HDFC கார்ப்பரேட் ஃபண்ட். இந்த ஃபண்ட் தொடங்கிய வருஷம் 29 ஜூன் 2010ல இந்த ஃபண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வருடமும், அதாவது 2010 இந்த ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வருடம் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா சராசரியா 9.15% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க் நேம் நிப்டி கார்ப்பரேட் பாண்ட். இந்த ஃபண்ட் நிர்வகிக்கக்கூடிய மொத்த சொத்து மதிப்பு 18,360 crore. இந்த ஃபண்டோட செலவின எனப்படும் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ 0.3%, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த ஃபண்டோட ரிஸ்க் கிரேடு ஆவரேஜ், ரிட்டர்ன் கிரேடு அபோவ் ஆவரேஜ். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மினிமம் 5,000 பண்ணணும். மினிமம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ₹1,000. இந்த ஃபண்ட்ல எக்ஸ்சேஞ்ச் லோடு எதுவுமே கிடையாது. இப்போ HDFC கார்ப்பரேட் ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பார்க்க போறோம். அதிகபட்சமா நான் கன்வர்சபிள் டிபெஞ்சர், அதாவது மாற்ற முடியாத கடன் பத்திரங்களில் 40.8%. நெக்ஸ்ட் டிபெஞ்சர் எனப்படும் கடன் பத்திரங்களில் 29.6%. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் 16.4%. நெக்ஸ்ட் பாண்ட் எனப்படும் பத்திரங்களில் 7%. நெக்ஸ்ட் அதர்ஸ் 6.3%. HDFC கார்ப்பரேட் ஃபண்ட் மூலமா எந்தெந்த நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்திருக்காங்க அந்த நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், LIC ஹவுசிங் பினான்ஸ், பவர் பினான்ஸ் கார்பரேஷன், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், பவர் கிரிட் கார்பரேஷன், L&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பினான்ஸ், ONGC பெட்ரோ அடிசன் லிமிடெட், பேங்க் ஆஃப் பரோடா, MRPL. இதில் உள்ள எல்லா கம்பெனிகளும் பாத்தீங்கன்னா நல்ல நிலையில செயல்பட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். இந்த ஃபண்ட்ல எதுவுமே லாஸ் ஆகக்கூடிய சான்ஸ் எந்த ஒரு நிறுவனமும் கிடையாது. இதுல பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்ந்த நிறுவனங்கள் தான். இப்போ நம்ம HDFC கார்ப்பரேட் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்க போறோம். நம்மளுக்கு 10 year ரிட்டர்ன் வேணுங்கிறதுனால ரெகுலர் ஃபண்ட் எடுக்கிறேன். ஏன்னா டைரக்ட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 2013ல தான் ஆரம்பிச்சது. அதிகபட்சமா டைரக்ட் ஃபண்ட்ல நம்ம ரிட்டர்ன் எடுத்துட்டோம்னா 2013ல இருந்து, அதாவது 7 year ரிட்டர்ன் வரைக்கும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ குறைந்தபட்சமா நம்ம 6 month ரிட்டர்ன்ல இருந்து பார்க்கலாம். 6 month ரிட்டர்ன் இந்த ஃபண்ட் வந்து 7.68% கொடுத்துருக்கு. அகைன்ஸ்ட் VR பாண்ட் 5.27%. 1 year ரிட்டர்ன் 11.88. லாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வருஷத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அகைன்ஸ்ட் கேட்டகரி 7.35. நெக்ஸ்ட் 3 year ரிட்டர்ன் 8.95. அகைன்ஸ்ட் கேட்டகரி 6.98. 5 year ரிட்டர்ன் 9.14. அகைன்ஸ்ட் கேட்டகரி 7.5. 7 year ரிட்டர்ன் 9.53. அகைன்ஸ்ட் கேட்டகரி 7.9. 10 year ரிட்டர்ன் 9.17. அகைன்ஸ்ட் கேட்டகரி 7.62. ரெகுலர் ஃபண்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா 10 year 9.17 தான் இருக்கு. பேங்க் ரிட்டர்ன் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 3 to 3.5% அதிகம் தான். நீங்க இப்பதான் மியூச்சுவல் ஃபண்டை முதல் முறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு சில வருஷம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபண்ட் செலக்ஷன் பண்ணணும், ஒவ்வொரு ஃபண்ட் ரிட்டர்னுக்கு எவ்வளவு காலம் வெயிட் பண்ணணும், இந்த டீடைலை பத்தி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். மாதம் ரூபாய் 20,000 சேமிப்பின் மூலம் 20 வருடங்களில் 2.6 கோடி சேர்ப்பது எப்படி? அதாவது மாசம் 20,000 ரூபாய் நீங்க SIP மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, 3 to 4 ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. 20 வருஷம் கழிச்சு உங்களுடைய முதலீடு வந்து 2.6 crore வருது. இந்த வீடியோ பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். நீங்க யாரெல்லாம் கார்ப்பரேட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அதை பற்றி கமெண்ட் பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.